காசி சுற்றுலாக்கு நான் போனேன். Facebookல இருந்து தான் இந்த நம்பர் வச்சு இவங்கள கான்டாக்ட் பண்ணேன். அருமையான டூரு. ரொம்ப அதாவது தாய் தகப்பன போல கூட்டின்னு போனா மாரி கூட்டின்னு போனாங்க. ஒரு குழந்தைங்கள கூட்டின்னு போனா மாரி கூட்டின்னு போனாரு. அருமையான சாப்பாடு எல்லாமே. திரு விஜயகுமார் சார், தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு மிக்க நன்றி. பாதாள ஆஞ்சநேயர் கோயிலுக்காக ஆசையா கிளம்பணும். அங்க போய் பார்த்தா அவ்வளோ கூட்டம். மாசி மகம்மா அன்னைக்கு எங்க இருக்கிற ஜனமும் அங்க இருந்தது. லைன்ல போய் நின்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும்னு சொல்லவே அதை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம காஞ்சி மடம் அங்க அமைச்சு வச்சிருந்தாரு சங்கராச்சியாரு. அதை போய் பார்த்துட்டு நம்ம வரலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். தனிப்பட்ட முறையில போய் வீடியோ எடுத்தோம்னா ஒரு ஸ்டில்லும் நின்று பார்த்து எடுத்திருக்கலாம். நம்ம ஒரு 40 பேர் கூட போகும்போது அவங்களோட நம்ம சீக்கிரமா போக வேண்டியதுனால அவசரமா வீடியோ எடுக்க வேண்டியதா இருந்தது. ஒரு சிலையும் அவ்வளோ அழகா வரைபடமாகவும் சிலையாகவும் வச்சிருந்தாங்க. நம்ம ஊர் சாமி மாதிரியே இருந்தது இந்த இடம். பெருமாள்ல இருந்து காமாட்சி அம்மன், ஆஞ்சநேயர் எல்லாருமே இருந்தாங்க. அதை முடிச்சிட்டு நம்ம ஆனந்த பவன் என்னும் மாளிகைக்கு வந்திருக்கோம். நேரு மாமாவுடைய இல்லம். இங்க அவருடைய தாய் தகப்பனார் இந்திரா காந்தி அம்மையார், காந்தி எல்லாருமே வாழ்ந்து வந்திருக்காங்க. அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தது இந்த மாளிகை. ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருந்ததுங்க இந்த இடம். அவருடைய ரூமுங்கள், அவர் யூஸ் பண்ண பொருள்கள், அவர் கூட பிறந்தவங்க, அவர் ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான போட்டோக்கள் அங்க இருந்தது. இந்திரா காந்தி, அவருக்கு கல்யாணம் ஆனது, அவருடைய வீட்டுக்காரு, அவருடைய பசங்க இந்த சேர்ல தான் உட்காந்து அவர் ரெஸ்ட் எடுப்பாராம். இந்த பக்கத்துல இருக்கிற அந்த பெட்ல தான் படுத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு பக்கத்திலேயே ஒரு டைனிங் ஹால் மாதிரி இருந்தது. இதெல்லாம் நம்ம கண்ணாடி வழி மூலமா தான் நம்ம பார்க்க முடியும். உள்ளெல்லாம் அனுமதி கிடையாது. இவங்கெல்லாம் வாழ்ந்த தெய்வங்கள். ஒரு போட்டோவையும் பார்த்துட்டு நாங்க நேரு மாமா இந்திரா காந்தி அம்மையார் பக்கத்துல நின்று போட்டோ எடுத்துட்டோம். வெளியில அழகான நந்தவனம், விதவிதமான பூச்செடிகள். அங்கேயும் நின்றுட்டு நாங்க எங்க குரூப்ல வந்தவங்க ஒரு போட்டோ எடுத்துட்டோம். இதையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டே வந்தேன். இதுக்கப்புறம் நம்ம மாதேஸ்வரி டெம்பிளான சக்தி பீடமான 51 சக்தி பீடத்துல ஒரு பீடத்துல நம்ம அங்க போய் பார்க்க போறோம். வெளியில ஒரு நினைவு சின்னமா ஒரு போட்டோ எடுத்துட்டோம். சிவன் பார்வதி கதையில ஒரு வரலாறு. சக்தியின் அப்பாவான தக்ஷன் சிவனுக்கு அவள் பாகம் தராமல் யாகம் வளர்த்ததுனால சக்தி போய் கேட்டு நீதி கிடைக்காமல் அந்த யாக குண்டத்துல இறங்கிடுவாங்க. அதை பார்த்த உடனே சிவபெருமானுக்கு ரொம்ப கோபம் அந்த எரிந்த அந்த உடலோட ருத்ர தாண்டவம் ஆடுவாரு. இதை பார்த்த மகாவிஷ்ணு என்ன பண்றாரு, ஒரு பாகமா அவருடைய சக்கரத்தை அறுக்கிறாரு. சக்கரத்தை விட்டு அந்த ஒரு பாகமும் ஒரு இடத்துல போய் விழுந்தது. கை விரல் விழுந்த இடம்தான் இந்த மாதேஸ்வரி டெம்பிள். இந்த அந்த கை பகுதியை ஒரு மஞ்சள் துணியில கட்டி தூரி மாதிரி, அதாவது ஊஞ்சல் மாதிரி கட்டி உள்ள தொங்க விட்டு காலம் காலமாக பூஜை நடந்து வருகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. உள்ளதான் அந்த அதிசயமான ஒரு பொருள் இருக்கிறது. பார்வதி தேவியின் கை விரல்கள் விழுந்த இடம் இது பாருங்க. இந்த தொட்டில் உள்ளதான் மஞ்சள் துளியில கட்டி வச்சிருக்காங்க. எத்தனை 1000 வருஷமோ தெரியல. ரொம்ப ஆச்சரியமாகவும் பயபக்தியாகவும் பார்த்துட்டு வெளியில வந்துட்டோம். வெளியில வந்தா அங்க இருக்கும் நம்ம ஊர் பூசாரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க உட்காந்துட்டு
நம்ம பேரு நட்சத்திரம்லாம் கேட்டு கயிறு கட்டி விடுறாங்க. எல்லாத்துக்குமே பணம் தான். பாருங்க, மகாவிஷ்ணு அப்படியே அதிர்ச்சியோடு பாக்குறாரு ருத்ர தாண்டம் ஆடும் சிவனை. தன் தங்கையான அந்த உடலுக்கு விமோச்சனம் கொடுக்கணும்னு சொல்லி சக்கரத்தை பாருங்க கையில அறுத்து அந்த ஒரு விரல் கீழே விழுந்த இடம். இந்த இடம் அலகாபாத்ல உள்ள ஸ்ரீ மாதேஸ்வரி பக்தி பீடம், சக்தி பீடம். ரொம்ப உயிரோட்டமா இருந்ததுங்க இந்த படம். பார்க்கும்போது இந்த விரல்கள் அப்படியே அவ்வளோ உயிரோட்டமா இருந்தது. அப்படியே பார்த்துட்டு ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு நாங்க ரூமுக்கு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ரூம்ல எங்களுக்கு நல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருந்தது. சாப்பாடு தயார் பண்ணி வச்சிருந்தாங்க. கிச்சன் டீம் இவங்களே கூட்டிட்டு வந்தாங்க. சாதம், உருளைக்கிழங்கு வறுவல், கீரை கூட்டு, வெண்டைக்காய் மோர் குழம்பு, ரசம், மோர், அப்பளம், ஊறுகாய், தினம் ஒரு பாயாசம். அருமையான சாப்பாடுங்க. வீட்டு சாப்பாடு, வெங்காயம் பூண்டு இல்லாத சாப்பாடு. ரொம்ப நல்லா இருக்கும். சுட சுட சாப்பிட்டுட்டு மறுநாள் நாங்க ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் காலையிலயும் டிஃபன் சாப்பிட்டுட்டு அங்கேயே எல்லா போட்டோலாம் எடுத்துட்டு அயோத்தி ராமரை பாக்குறதுக்காக ஆட்டோ ரிக்ஷால நம்ம கிளம்பிட்டோம். வெளியில ஹால்ல உட்கார வச்சாங்க. 60க்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் வீல் சேர்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாம் ஆதார் கார்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு எங்களுடைய போன் எல்லாம் லாக்கர்ல கொடுத்துட்டு என்ட்ரன்ஸ்லயே உள்ள போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உள்ள போயும் ஒரு லாக்கரு, செருப்பு விடுற இடமும் இருக்கு. நம்ம வழியெல்லாம் போட்டோ எடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனா எங்க கைடு இங்கேயே கொடுத்துருங்க, அதாவது போன்லாம் கொடுத்துருங்க, போட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லவே எல்லாரும் அங்க கொடுத்துட்டு அயோத்தி ராமரை போய் பார்த்தோம். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வடிவமைப்புல கோபுரம் அமைச்சிருந்தாங்க. இப்போ அவங்கள பார்த்துட்டு நாங்க ஒரு மலை மேல இருக்கிற ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வந்திருக்கோம். எங்க பார்த்தாலும் வர்ணமயமான பெயிண்டுகள் தான் அடிச்சிருக்காங்க. இந்த ஊர்ல எல்லா கோவிலுமே மார்பிள் கல்லு தாங்க. எல்லா சாமியுடைய உருவமும் மார்பிள் கல்லு தான், ஒரே மாதிரி தான் இருக்கு. நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி ஜெயின் டெம்பிள் மாதிரி தான் இருந்தது எல்லா கோவிலும். நாங்க போன டைம் சனிக்கிழமை. கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பியிருந்தா இவ்வளோ கூட்டத்துல மாட்டிருக்க மாட்டோம். எங்க இருக்கிற கூட்டமும் அன்னைக்கு சனிக்கிழமைன்றதுனால ஆஞ்சநேயர் பார்க்கறதுக்கு வந்தாங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்னதா டக்குன்னு ஒரு ஸ்டில் எடுத்தேன். அதுக்கப்புறம் வெளியில வெளி பிரகாரத்தில் உள்ள ஆஞ்சநேயர் எல்லாரையும் பார்த்துட்டு அந்த மண்டபத்தை எல்லாமே அப்படியே சுத்தி பார்த்தோம். கலர் கலரா பெயிண்ட் அடிச்சு அதாவது அவங்களுடைய வழக்கப்படி அந்த கோவில் கட்டியிருந்தாங்க. ஒரு போட்டோ எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி நம்ம இதோட பிர்லா மந்திருக்கு நம்ம வரப்போறோம். பிர்லா மந்திர், துளசி மந்திர், துர்கை மந்திர் அப்படின்னு சொல்லிட்டு பலவித பேரோட இந்த மாதிரி ஒரு கோவில் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். சீதா தேவி வாழ்ந்த இடத்த நம்ம முதல்ல காமிச்சாங்க. சீதா தேவியும் ராமரும் கடைசியா வாழ்ந்த இடமா இது. தசரத மகாராஜாவின் ஒரு அரண்மனையில் ஒரு பகுதி. இந்த பகுதியிலிருந்து தான், இந்த இடத்துல இருந்து தான் சீதா பிராட்டி வாழ்ந்ததா சொல்றாங்க. 12 மணிக்குள்ள க்ளோஸ் பண்ணிடுவோம் சொன்னதுனால விறுவிறுன்னு ஓடணும். நாங்க சொல்லவே மணி 11 ஆயிடுச்சு. அங்க ராமபிரானுக்கும் சீதா பிராட்டிக்கும் ஆரத்தி காட்டினாங்க. அவசரத்துல நம்ம எதுவும் எடுக்க முடியல வீடியோ. கூட வந்தவங்க டைம் ஆகுது, சீக்கிரம் வாங்க வாங்க குரல் கொடுக்கவே சும்மா அப்படி ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுத்தேன். கூட்டம் அலை மோதுதுங்க அன்னைக்கு. இதுக்கப்புறம் எங்க கைடு விஜய் சார் ராமபிரான் முக்தி அடைந்ததா சொன்ன இடம் இந்த சரையூர் நதி. இந்த நதியில தான் அவருடைய கடைசி அவதாரம், அதாவது ராம அவதாரத்தை முடிச்சிட்டாதா. இந்த நதி உள்ள இறங்கி இந்த அவதாரத்துடைய பலன் முடிந்தது சொல்லிட்டு அவர் உள்ள போயிட்டாராம். அந்த நதி தண்ணீரை காலை நினைச்சிட்டு நல்லா தலையில நல்லா தெளிச்சுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு கடகடன் கிளம்பணும்.
காசிக்கு கிளம்பணும். 8 மணி நேரம் டிராவலு அலகாபாத்ல இருந்து. எங்க கிச்சன் டீம் வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு, நைட்டுக்கும் வந்து பிரிந்தி எல்லாம் டபரால செஞ்சு நல்லா சுட சுட நாங்க ஒரு ஹோட்டல்ல போயிட்டு நைட் ஒரு 7:30 மணிக்கு இறக்குனாங்க. அந்த ஹோட்டல்ல வந்து நம்ம இடம் கேட்டு எல்லாரும் உக்காந்து சாப்பிட்டோம். அங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய இடமா ஒரு ஹோட்டலுங்களை வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஏதாவது போறோம்னா நம்மளுக்கு இடம் கொடுக்குறாங்க, அதுக்கு பைசா வாங்குறாங்க. ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்ணிட்டு ஒரு 12 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எழுந்து குளிச்சுட்டு 6:30 மணிக்கெல்லாம் எழுந்து கிளம்பி வந்துட்டோம் பைரவர் சன்னதிக்கு. ஒரு பக்கம் டீம் வந்து ஒரு குரூப் முதலே போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. 4-5 மணிக்கெல்லாம் எழுந்து அவங்க கிளம்பிட்டாங்க. எங்களுக்கு ஒரு 6-7 ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு. பைரவருக்கு தேவையான அங்க வந்து விபூதி பச்சை பூ நிறைய வச்சு வித்துருந்தாங்க. அப்புறம் எண்ணெய் இதையெல்லாம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. போகும் வழியில அழகான பெயிண்ட்ல வந்து சிவபெருமான் நந்தீஸ்வரர் வந்து வரைஞ்சி வச்சிருந்தாங்க. பைரவர் இப்படிதான் இருப்பாரு. உள்ள வந்து நிறைய பூங்கல் போட்டு முகத்தையே மறைச்சிருந்ததுனால என்னால சரியா வந்து வீடியோ எடுக்க முடியல. முடிஞ்ச வரைக்கும் கருவறையில ஒரு வீடியோ எடுத்தேன். இவர்தான் பைரவர். ரொம்ப லைட்டு வெளிச்சத்துல நிறைய பூ முகத்தையே மறைச்சிருக்காங்க. வாங்கிட்டு போற பூவு அந்த ஸ்வீட்டுங்களை தான் வந்து அவங்க பைரவருக்கு கொடுக்குறாங்க. அங்க கயிறுங்கெல்லாம் விற்கிறாங்க. மந்திரிக்கிறோம் சொல்லிட்டு கையை புடிச்சு இழுத்து மந்திரிச்சு விடுறாங்க. எல்லாத்துக்குமே பணம் தான். காசி பைரவரை தரிசனம் பண்ணிட்டு அவருடைய சன்னிதானத்துல காலை வச்சுட்டோம் அப்படின்ற ஒரு மன திருப்தியோட அடுத்த சிவன் கோயிலுக்கு வந்தோம். இங்க மாடுகள் காய்கறிகள் எல்லாமே பெருசு பெருசா இருக்குதுங்க. ஆனா ஊர் வந்து பாத்தீங்கன்னா சுத்தம் கிடையாது. எங்கமே காலே வைக்க முடியல செருப்பு போடாம. அப்புறம் கோவில் உள்ள வந்தோம். கோவில்ல எல்லாமே வந்து இந்த மாதிரி மார்பிள் கல்லுல தான் செதுக்கி வச்சிருக்காங்க. அங்க ஒரு போட்டோ எடுத்துட்டு உள்ள நுழைஞ்சா 108 லிங்கங்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க. எல்லா சிலையும் மார்பிள்ல வந்து செதுக்கி வச்சிருந்தாங்க. அங்க ஒரு பெரிய லிங்கம் வந்து இங்க எல்லா சிவலிங்கமும் பள்ளத்துல வச்சுதான் பூஜை பண்றாங்க. நல்ல மேடை மாதிரி கட்டி ஹைட்டாலாம் பூஜை பண்ணல. அப்ப அந்த சிவலிங்கத்துக்கு நீர் அபிஷேகம் பண்ணலாம், ஜல அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லவே அங்கேயே ஒரு கேமராமேன் இருந்தாரு. எல்லாருக்கும் ஒரு ஸ்டில் பிடிச்சு அந்த எல்லாருக்கும் கொடுத்தாரு. எல்லா வித சிலையும் இருந்தது. சீதா, ராமர், லக்ஷ்மணன், துர்க்கை அம்மன், அர்த்தநாதீஸ்வரர், அனுமன், சங்கராச்சார் உடைய திருவருள் படம், அதுக்கப்புறம் பிரம்மதேவர் ரொம்ப மனசார ஒரு கும்பிட்டேன். அதுக்கப்புறம் பிர்லா மந்திர் வந்தோம். அங்க வெளியிலேயே லஸ்ஸிங்க சூப்பரா இருக்குதுங்க. இங்க லஸ்ஸி தாங்க ஃபேமஸ். தாராளமா வாங்கி குடிக்கலாம். லஸ்ஸி தான். மற்றபடி சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா ரொட்டிங்க தான். இங்கேயும் ஒரு சிவன் கோவில் சன்னிதானம் பள்ளத்துல வச்சுட்டு தண்ணீர் அபிஷேகம் பண்ணாங்க. பஞ்சமுக சிவபெருமான் சிலை வடிவமைப்பு பண்ணியிருந்தாங்க. எதிர்க்கே பீடம் பாதம் மாதிரி எல்லாரும் தொட்டு கும்பிட்டோம். ஒரு ஊரில் ஒரு மாதிரி வழிபாடுகள். துர்க்கை விநாயகர் வச்சிருந்தாங்க. எல்லா சிலையுமே சரஸ்வதி அம்மன் ஒரே மாதிரி இருக்கிறதுனால எந்த சுவாமி எந்த பேருன்றது வந்து தெரியல. ஃபுல்லாவே ஹிந்தி தான். டாடா பிர்லா அவர்கள் கட்டினதுனால இந்த கோவில் வந்து பிர்லா மந்திர் பேர் வந்தது. நாங்க எல்லாரும் நின்று ஒரு போட்டோ எடுத்துட்டோம். ஃபாரினர்கள் அங்க இருந்தாங்க, அவங்க கூடயும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துட்டோம். ஹோட்டலுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எல்லாரும் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. நாங்க அங்க பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன கோவில்லாம் சாயந்தரம் போயிட்டு வந்தோம். மறுநாள் காலையில சீக்கிரமா எழுந்துக்குங்க, காசில போய் நம்ம வந்து தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 6 மணிக்கெல்லாம் நம்ம வந்து காசி படித்துறையில நம்ம போய் உக்காந்துட்டோம். எல்லாருமே பூஜை பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் அப்படி இல்லாம எல்லாருமே தர்ப்பணம் பண்ணலாம்.
ஜோடி ஜோடியா உட்கார்ந்தவங்களும் தர்ப்பணம் பண்ணலாம், இல்ல ஜோடி இல்லாத இருக்கிறவங்களும் தர்ப்பணம் பண்ணலாம். அதுக்கு சாட்சி வந்து கயால வந்து சீதா அம்மையாரால ஆண் பெண் இல்லாத எல்லாருமே பெண்கள் வந்து நம்ம வந்து தர்ப்பணம் பண்ணலான்ற ஒரு கதை, அருமையான கதை சொன்னாங்க. நம்ம கயாவுக்கு வர சொல்லும், நான் அந்த கதையை சொல்றேன். எல்லாரும் தர்ப்பணம் கொடுத்தோம். 27 தலைமுறைக்கு தர்ப்பணம் கொடுத்தோம். காசில வந்து படகு சவாரி பண்ணோம். எல்லா இடமும் காட்டினாங்க. ஆனா வந்து கிட்ட போய் பார்க்கவே முடியாது. யாராவது நின்னு வீடியோ எடுத்தா கூட, ஐயோ உட்காருங்க உட்காருங்க, எங்களுக்கு 2500 ஃபைன் கட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஆர்கனைசர் விஜய் சார் சொல்லிட்டு இருந்தாரு. போட்கார் கத்திட்டு இருக்கிறாராம், உட்காருங்க உட்காருங்கன்னு. நின்னு போட்டோவே எடுக்க விடல, போட்டோ வீடியோவே. அதாவது காசில வந்து பணம் எரிஞ்சா அந்த வாசனை கூட வராதுன்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மை இல்லை. கண்டிப்பா கொஞ்சம் வாசனை வரதான் செய்யுது. அந்த பணம் எரிக்கிற இடத்துல வந்த உடனே ஒரு வித்தியாசமான ஒரு வாசனை வந்து நம்மளுக்கு காத்துல வருது. போட்ல எழுந்து நிக்கவே விடல. இவர் தான் வந்து எங்க ஆர்கனைசர் விஜய் சாரும் எங்க ஃப்ரெண்டோட அப்பா. அவங்களும் எங்க கூட வந்தாங்க. அவங்க 2 பேரும் எங்க கை காட்டினாங்க பாத்தீங்களா, அந்த அம்மா. அப்படியே பார்த்துட்டு வந்தோம். சில வீடியோக்கெல்லாம் வந்து நம்ம கிட்ட ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எடுக்க முடியல. அந்த மாதிரி எடுக்கணும்னா தனிப்பட்ட முறையில் போட்டில் போயிட்டு நம்ம வந்து போட்கார்கிட்ட சொல்லி பணம் கொடுத்து கிட்ட போய் பார்த்துருக்கலாம் போல. நம்ம 42 குழுவோட நம்பரோட நம்ம போக சொல்லும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போய் பார்க்க முடியும். கிட்ட போனோம்னா நின்றுட்டு எடுத்தாலே உட்காருங்கன்னு சொல்லி ஃபைன் போட்டுருவாங்கன்னு அங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஹரிச்சந்திரா காடு இதுதாங்க. அது பணம் எரிக்கிற இடம் பாருங்க. எவ்வளோ ஒரு உண்மையா வாழ்ந்த அந்த ஹரிச்சந்திர மகாராஜாவுடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் துன்பம் அடைஞ்சாரு. அது வந்து சிவபெருமான் அவரை சோதிச்சுட்டு அவரை முக்தி அடைய செய்தாரு. பொன் பொருள் மாளிகை மகன் எல்லாமே இழந்த ஒரு இடம், முக்கியமான இடமா வந்து அங்க நினைக்கிறாங்க. அந்த இடத்துல தான் எரிச்சா ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்றாங்க. மதியானம் சாப்பிட்டுட்டு காசியுடைய மெயின் கேட்டான காசி விஸ்வநாதர் பார்க்கறதுக்காக எல்லாரும் வந்து வெயிட் பண்றோம். அந்த கார்னர்ல இருந்து, அதாவது காசி கோவில்ல இருந்து நம்ம வெளியில இருக்கிறோம். 20 நிமிஷம் பயணம். உள்ள வந்து வண்டிலாம் எதுவுமே அலௌடு கிடையாது. சென்னையில இருக்கிறவங்களா இருந்தா இந்த ஏரியாவை பார்த்தவொன்னே என்ன இது சவுகார்பேட்டை மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. உள்ள போனு எதுவுமே அலௌடு கிடையாது. ஃபுல் செக் பண்ணி தான் உள்ள அலோவ் பண்றாங்க. ஃபுல்லா மார்பல்ல வந்து கட்டியிருக்காங்க, கோவில் கோபுரத்துல இருந்து எல்லாமே. இங்க வெளியில வந்து டிவில பெரிய மானிட்டர்ல வந்து உள்ள அபிஷேகம் நடக்கிற வீடியோ எல்லாம் போட்டு காட்டுன்னு இருந்தாங்க. உங்களுக்காக காட்டினேன். இப்படிதான் இருப்பாரு காசி விஸ்வநாதர். அருமையாக இருந்தது. தொட்டு கும்பிட அனுமதி இல்லை அப்படின்றதுனால வெளியிலேயே ஒரு பெரிய பெரிய அதாவது ஒரு உரை மாதிரி வச்சு பாலெல்லாம் அதுல ஊத்துறாங்க. இரும்பு தகடு மாதிரி உரை வச்சு பால்லாம் அதுல ஊத்தி விடுறாங்க. அப்படியே நம்ம தூரத்துல இருந்து தான் பார்த்துட்டு வரணும். ஒரு 10 வருஷம் முன்னாடிலாம் உள்ள போயிட்டு தொட்டு கும்பிட்டு வரவங்க இது இருந்தது. என் கூட வந்த ஒரு 10 பேருக்கு அந்த அந்த பாக்கியம் கிடைச்சிது. அதுக்கப்புறம் 6:30 மணி ஆயிடுச்சு. நாங்க காசி விஸ்வநாதரை பார்த்துட்டு வெளியில வரும்போது போயிட்டு நம்ம வந்து ஆரத்தி தீபத்தை போய் பார்க்கலாம் படித்துறையில அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சோம். இங்கிருந்து 1/2 மணி நேரம் காசி கோயில்ல இருந்து படித்துறைக்கு நடக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுது. சரியான கூட்டம், நிறைய கடைங்க. ஒரு 1 hour மேல இந்த ஆரத்தி உடைய பூஜை நடந்தது. 1 hour நம்ம வீடியோ காட்ட முடியாதுன்றதுனால சில முக்கியமான வீடியோக்கள் மட்டும் காட்டிட்டு இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். அடுத்தது நம்ம கயாக்கு போறோம்.
32 பிண்டம் வச்சு கயால நம்ம தர்ப்பணம் பண்ண போறோம். கயால தான் உருவாச்சு ஆண் பெண் யார் வேணாலும் தர்ப்பணம் கொடுக்கலாம் சொல்லிட்டு சீதா பிராட்டியார் தன் மாமனாருக்கு தர்ப்பணம் கொடுத்த இடம் கயா. அவ்வளோ ஒரு பெரிய கதையை சொன்னாங்க. அருமையான கதை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.